வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா அகிலாண்டேஸ்வரி நடத்தும் பூஜைக்கு வராங்க நம்ம அர்ச்சனா. அப்போ அங்க அயலி தன்னோட அம்மா உயிரோடி தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்து சந்தோஷத்துல மிதக்குறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா, என்ன பார்க்குற அயலி, உங்க அம்மாவை பார்த்தியா அப்படின்னு என் பராமரிப்புல தான் இங்க இருக்கா, இவளுக்கு நான் தான் பாதுகாப்பு, இல்லைன்னா இந்த வர்மா விட போறதில்லை. ஆனா உனக்கு அவங்க அம்மாவை பற்றிய விஷயம் தெரியணும்னு தான் நான் இப்போ இங்க வர சொன்னேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அவங்க அம்மாவை கெட்டி பிடிச்சி, அம்மா நான் தான் உன்னோட பொண்ணு அயலி அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க நம்ம அயலி. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அகிலாண்டேஸ்வரி, இந்த பாரு அயலி, இதுக்கெல்லாம் வர்மாவை நான் கண்டிப்பாக பழி வாங்கியே தீரணும். ஒரு கட்டத்தில் நானும் அர்ச்சனாவும் உயிர் தோழிகள். நான் இந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கேன்னா அது உங்கள் அம்மாவோட திறமையால் தான் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன். உங்கள் அம்மா தான் என்ன அந்த நேரத்தில் கை கொடுத்தது. அப்படி இருக்க நேரம் அம்மாவையும் பொண்ணையும் சேர்த்து வைக்கிறது ஏன் பொறுப்பில்லை. அதுக்காக தான் நான் உன்னை இங்கே வர சொன்னேன் அப்படின்னு அந்த இடத்துல அன்பை பரிமாறிக்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் தான் நம்ம பார்க்க நேரம் நம்ம அயலி அர்ச்சனா எந்த கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணாங்களோ அந்த லிஸ்ட்டை எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம அயலி அவங்க அம்மா பார்த்துக்கிட்ட கேஸோட லிஸ்ட் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ராஜேந்திரன் அவர் தான் உங்கள் அம்மாவுக்கு டிரைவராக இருந்தார். அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மலேசியாவிலேருந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம அகிலாண்டேஸ்வரி மேடமும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மலேசியாவிலேருந்து வந்தாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது, ஏதாவது இருக்குமா அப்படின்னு நம்ம சிவாட்ட கேட்கணுன்னா தெரியலை ஐடி, ஆனால் மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம அகிலாண்டேஸ்வரிக்கு கால் பண்ணி இந்த ராஜேந்திரனை தெரியுமா அப்படின்னு விசாரிக்கிறதுக்காக கால் பண்ணுறாங்க. அயலி, உன்னோட ஃபோனை நான் எதிர்பார்க்கல, நானே உன்னை தேடி வரணும்னு நினச்சேன், ஆனால் நீ கால் பண்ணிட்ட. நான் இன்னைக்கு ஒரு பூஜை நான் வச்சுருக்கேன், அந்த பூஜைக்கு நீ கட்டாயம் வரணும் அயலி அப்படின்னு சொல்ல நேரம் எதுக்காக அகிலாண்டேஸ்வரி மேடம் ஒரு வச்சிருக்க பூஜைக்கு என்ன வர சொல்லாங்க, ஒன்றுமே புரியாத புதிராக இருக்கா அப்படின்னு சொல்ல நேரம் சிவா கண்டிப்பாக போனோம், ஏதாவது விஷயம் அந்த பூஜையில் நம்மளுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது அம்மாவை பற்றி அப்படின்னு அந்த இடத்துல நம்ம அயலி நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அம்மாவும் பொண்ணும் சந்திக்க வைக்கணும் அப்படின்னு அகிலாண்டேஸ்வரி முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம அர்ச்சனா அவங்க தம்பி அவங்க அந்த அயலியோட மாமா கேரில் இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்துக்க செட் பண்ணி கொடுத்தது நம்ம அகிலாண்டேஸ்வரின்னு சொல்லலாம். நடத்தக்கூடிய பூஜைக்கு அவங்க மாமாவும் நம்ம அர்ச்சனா அயலியோட அம்மாவும் கிளையிறங்கி வராங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சிவாயும் அயலியும் அந்த பூஜையை பார்க்கறதுக்காக நம்ம அகிலாண்டேஸ்வரி அம்மா வர சொன்னாங்க. ஆனால் இதில் ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் நம்மளுக்கு இருக்குது, நிச்சயமாக இங்கே போனோம் அப்படின்னு வந்ததுக்கு எதிர்பாராத விதமாக நம்ம அயலி அவங்க மாமாயையும் அர்ச்சனாவையும் பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் ஓடி போகிறாங்க. மாமா, எங்கள் அம்மா உயிரோடு தான் இருக்காங்களா, இதை ஏன் மாமா என்னட்ட மறைச்சிங்க அப்படின்னு அந்த இடத்துல கண்ணீரோடி நம்ம அர்ச்சனாவை கெட்டி பிடிச்சி, அம்மா நான் உங்கள் பொண்ணு அயலிமா அப்படின்னு என்னை பாருங்கம்மா, நீங்கள் இல்லாமல் நான் எவ்வளோ தவிச்சேன், ஏன் அப்பா கூட இப்போ கூட உங்களை பற்றி ஒரு தவறான நியூஸ் கூட கேட்க விரும்பலை அப்படி துடியாக துடிக்கிறாரு. இதெல்லாம் நீ இப்படி ஒரு தலைமறைவு வாழ்க்கை எதுக்குமா வாழணும் அப்படின்னு அந்த இடத்த சொல்ல நேரம் நான் சொல்கிறேன் அயலி, உங்கள் அம்மா இப்படி தலைமறைவு வாழ்க்கை வாழறதுக்கு காரணமே அந்த வர்மா தான். உங்கள் அம்மா எங்கே இருந்தாலும் அவன் விட போகிறதில்ல, நான் தான் பாதுகாப்பாக இருக்கேன். ஆனால் அர்ச்சனாவை நான் ஒன்றும் இந்த வர்மா அசைக்க முடியாத அளவு நான் செக்கு வச்சுருக்கேன், கண்டிப்பாக ஒன்றுமே ஆகாது உங்கள் அம்மாவுக்கு. ஆனால் உங்கள் அம்மா உயிரோடு இருக்க விஷயம் நம்மளை தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. நான் உன்னை உங்கள் அம்மா கூட இப்போ சேர்த்து வைக்கணும், அதுக்காக தான் நான் வந்தேன் ஐடி அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இவ்வளோ நாள் நாங்கள் அம்மாவை தேடி தேடி இறந்துட்டாங்க நீ கூட ஒரு கட்டத்தில் நினச்சேன், ஆனால் இப்போ எங்கள் அம்மா கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம் அப்படின்னு அந்த இடத்த சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம அகிலாண்டேஸ்வரி வர்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. டேய், அர்ச்சனாவை பற்றி தப்பாக விஷயத்த போட்டு விட்டது நீ தானடா அப்படின்னு கேட்க நேரம், யாருடி நீ, அர்ச்சனா பழைய கதையை நோண்டி நொங்கெடுக்கிற மாதிரி எடுக்கிற, நீ யார் அப்படின்னு கேட்க நேரம், உனக்கு தெரியாதா, நான் தான் அகிலாண்டேஸ்வரிடா அப்படின்னு சொல்லுறேன். அகிலாண்டேஸ்வரியா, இது நம்ம அர்ச்சனாவோட ஃப்ரெண்ட் ஆச்சு, இவளும் அவளும் ஒரே கை அப்படின்னு அந்த இடத்துல அரண்டு போயிருக்காங்க. பழைய ஆட்கள் எல்லாம் மறுபடியும் எனக்கு துளிர் விட்டது மாதிரி தெரியுத அப்படின்னு வர்மா அந்த இடத்துல நிற்குதுன்னு நினைக்கிறாங்க சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா
அயலி உங்கள் அர்ச்சனாவை கையால் தான் அந்த வர்மாவை சுட்டு தள்ளணும், அவனை பிடிக்கணும், நம்ம போட்டு தள்ளணும் அயலி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் அர்ச்சனாவுக்கு ஆசையே அதுதான், அதை நிறைவேற்றி வைக்கணும். ஒரு காலத்தில் இவ வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தா, இந்த அளவுக்கு தலைமுறை வாழ்க்கையை வந்து வாழ வச்சதே இவன் தான். அப்போ இவனை விடக்கூடாதுல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கங்கணம் கட்டுறாங்க வர்மாவை பிடிக்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அயலி இனி நான் போலீஸ் தான் அப்படின்னு வந்து அந்த வேஷத்தை கலைச்சியே ஆகணும் அப்படின்னு வந்து போலீஸ் அதிகாரியாக அவங்க அம்மா முன்னாடி வந்து அம்மா நீ விட்டதை நான் பிடிக்க போகிறேம்மா, அந்த வர்மாவின் சாவு என் கையில் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டி போலீஸ் உடையில் மிடுக்கா நம்ம அயலி வந்து நிற்கிறாங்க. பார்த்து அர்ச்சனா வந்து கண்ணீர் வடித்து அயலியை வந்து கெட்டி பிடிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா எப்படியாவது என்ன ஒரு நாளைக்குள்ளே நம்ம வந்து சூரியநாராயணன் மாமாவை வந்து க்யூர் பண்ணி எப்படியாவது நம்ம இந்திராணி அன்னிக்கிட்ட வந்து இந்த குடும்ப வாரிசு சிவா தான் அப்படின்னு வந்து நிரூபிக்கணும். அதே நேரத்தில் இந்த கபிலன் லேசுபட்ட ஆளில் அவனை வந்து முகத்திரையை கிழிக்கணும், கபிலன் நல்லவன் இல்லை அப்படின்னு வந்து இந்திராணி அன்னிக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முயற்சிக்கிறாங்க. இந்த சைடு கபிலன் இந்த சூரியநாராயணனை இவை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறது மாதிரி தான் இருக்குது. எந்த ஹாஸ்பிட்டலில் அவன் இருக்கான்னு தெரியல. அவன் இருக்க ஹாஸ்பிட்டலில் போய் அவனுக்கு உயிரை குடிச்சி ஆகணும். என் இடத்த இந்த சிவா அடையக்கூடாது. ஒட்டுமொத்த சொத்து செங்குட்டூர் பரம்பரைக்கோட ஒரே ஆண் வாரிசு நான் தான் இருக்கணும், அந்த இடத்துக்கு வேற யாரும் வரக்கூடாது அப்படின்னு வந்து கங்கணம் கட்டி கோபத்தோட கொந்தளிச்சு நம்ம சிவா வந்து நிற்கிறாங்க. அதுக்கெல்லாம் வந்து வேட்டு வைக்கிற மாதிரி சூரியநாராயணன் ஹாஸ்பிட்டலில் இருக்க இடத்துக்கே நம்ம இந்திராணியை கூட்டிகிட்டு போயிறாங்க சிவாயும் அயலியா. ஒரு கட்டத்தில் அவர் க்யூர் ஆகிட்டாரு பார்க்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம இந்திராணி போய் கண்ணு முன்னாடி நிற்கிறாங்க. நாதாமா சூரியநாராயணன் என்னை சுட்டது வேற யாரும் இல்லை, நீ உன் தம்பின்னு வளர்த்துட்டு இருக்கிறியா இந்த கபிலன் தான். கபிலனுக்கு வந்து வெறுப்பு என்னன்னா இந்த சிவா உதய பெருமாளோட பையன், உதய பெருமாளுக்கும் சங்கரிக்கும் கல்யாணத்தை பற்றி பண்ணி வச்சதே நான் தான். அப்படி இருக்க நேரம் நான் தான் ஒரே ஆதாரம். இவன் வந்து இந்த வீட்டோட வாரிசு அப்படின்னு வந்து இந்த சிவாயை வந்து நிரூபிக்கிறதுக்காக அவன் வந்து என்னை பார்க்க வந்த அன்னைக்கு என்னை வந்து கடத்திட்டான். இந்த கபிலன் கடத்தி என்னை அடைச்சி வைத்து கொடுமைப்படுத்தி நான் வந்து உண்மையை இவங்ககிட்ட வந்து சொல்லிடுவேன் அப்படின்னு வந்து நினச்சி தான் என்னை சுட்டு தள்ளுனாமா. இதுக்கெல்லாம் காரணம் உன்னோட தம்பி கபிலன். அவனை நீ சாதாரணமாக நினச்சிடாத, என்னை பொறுத்தவரையில் அவன் மாஃபியா கும்பலோட சேர்ந்தவன் நீ நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப்போது அந்த ஏடி அந்த போலீஸ்காரி சொன்னதெல்லாம் நிஜம்தானா? இந்த கபிலனுக்கு எங்கேருந்து ஒருத்தரை சுட்டு தள்ளக்கூடிய அளவுக்கு தைரியம் வந்துச்சு? அவன் உண்மையாட்டே அப்போ வந்து ஒரு போதைப்பொருள் கடத்தல் கும்பலோட தொடர்பில் இருப்பானே வந்து சந்தேகப்பட்டு அயலி வந்து ஏடி வந்து கால் பண்ணாங்களே, அப்போ அதெல்லாம் உண்மைதானா? நான் தான் கண்மூடித்தனமாக இந்த கபிலனை நம்பிட்டு இருக்கேனா அப்படின்னு வந்து அந்த இடத்துல உண்மையெல்லாம் தெரிஞ்சு வந்து நம்ம சிவாயை இந்த வீட்டோட ஆண் வாரிசு மூத்த வாரிசு நீதாண்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வரவேற்கிறாங்க நம்ம இந்திராணி. அதே நேரத்தில் கபிலன்ட்டையும் வந்து செல்வநாயிட்டையும் இந்த பாருங்க சித்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு இந்த சிவா தான் இந்த வீட்டோட மூத்த வாரிசு, உங்கள் பையனும் இந்த வீட்டோட வாரிசு தான், ஆனால் மூத்தவன் வந்து சிவா தான், இதை ஏற்றுக்கிடணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எனக்கு உண்மை தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ரித்திகா என்ன உதயபெருமாள் மாமாவோட மூத்த பையன் சிவாயா எல்லாம் போச்சே அப்படின்னு வந்து வாயை பிளக்கிறாங்கங்க ரித்திகா.